வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நம்ம சேனலில் தினந்தோறும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய தகவல்கள், அறிவிப்புகளை பற்றி தான் நம்ம கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா 15/1/2026 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 15ஆம் தேதி நாளை நமக்கு தை திருநாளாம் பொங்கல் பண்டிகை வருகிறது. தை மாதத்தின் முதல் நாள் பொங்கல் பண்டிகை வருகிறது. இந்த பொங்கல் பண்டிகை பொங்கல் வைப்பதற்கான உகந்த நேரம், எந்தெந்த நேரத்தில் பொங்கல் வைக்க வேண்டும், குறிப்பாக எந்தெந்த நேரத்தில் பொங்கல் வைப்பதை தவிர்க்க வேண்டும், அதாவது ராகு காலம், யமகண்டம் எப்பொழுது வருகிறது, அதேபோல் பொங்கல் வைப்பதற்கான நல்ல நேரங்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். இது நாளை பார்த்திங்கன்னா மிகவும் நல்ல தினமாக கருதப்படுவதால் நான்கு குறிப்பிட்ட மணி நேரங்கள் நீங்கள் பொங்கல் வைக்கலாம். அதிகாலை 4:30 முதல் 6 மணி. இது பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் சொல்லுவாங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் பொங்கல் வைப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது. அதாவது அதிகாலையில் 4:30 முதல் 6 மணிக்குள்ளே நீங்கள் பொங்கல் வைக்கலாம். அதே போல் 6 மணிக்குன்னா சூரிய பகவானை இயற்கைக்கு நம்ம பொங்கல் படைத்து சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் நம்ம சூரிய பகவானை வரவேற்பது, இயற்கையை வரவேற்பதற்காக அதிகாலை 4:30 முதல் 6 மணி வரை பிரம்ம முகூர்த்தத்தில் பொங்கல் வைப்பது நல்லது. இந்த நேரத்தை நீங்கள் தவற விட்டீங்க அப்படின்னா காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை பொங்கல் வைப்பதற்கு மிகவும் நல்ல நேரம். அதேபோல் அடுத்தது இந்த 7:30லேருந்து 8:30க்கு நீங்கள் பொங்கல் வைக்க தவறினால் காலை 10:30 மணி முதல் காலை 11:30 மணி வரை பொங்கல் வைப்பதற்கான நல்ல நேரம். அதே போல் மதியம் பார்த்திங்கன்னா நண்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை பொங்கல் வைப்பதற்கு நல்ல நேரம். அதாவது நாளை தினம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் 4:30லேருந்து 6 மணி, காலை 7:30லேருந்து 8:30, காலை 10:30லேருந்து 11:30, நண்பகல் 12லேருந்து 1 மணி வரைக்கும் பொங்கல் வைக்கலாம். அதே போல் தவிர்க்க வேண்டியது, பொங்கல் வைக்க தவிர்க்க வேண்டிய நேரங்கள் என்ன அப்படின்னா, இந்த பொங்கல் பண்டிகையை பொறுத்து தவிர்க்க வேண்டிய நேரம், அதாவது மதியம் 1:30லேருந்து 3 மணி. இது ராகு காலம். ராகு காலம் மதியம் 1:30லேருந்து 3 மணி வரை வருகிறது. அதனால் பொங்கல் வைப்பதை தவிர்க்க வேண்டும். இது ராகு காலத்திலேயோ யமகண்டத்திலேயோ எந்த ஒரு நல்ல காரியங்களையும், எந்த ஒரு பூஜை, கோவிலுக்கு செல்வதோ பூஜை செய்வதோ அதெல்லாம் தவிர்க்கணும். அதன் அடிப்படையில் நாளை பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மதியம் 1:30லேருந்து 3 மணி வரையில் ராகு காலமாக இருக்குது. அதனால் நீங்கள் பொங்கல் வைப்பதை தவிர்ப்பது நல்லது. அதே போல் காலையில் 9 மணி முதல் 10:30 மணி வரை யமகண்டம் நிகழ்கிறது. குறிப்பாக எந்த ஒரு செய்கள் நல்ல காரியங்களாக இருந்தாலும், மூர்த்த தினங்களாக இருந்தாலும் அதில் நீங்கள் தவிர்க்க வேண்டியனா ராகு காலம், யமகண்டத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். அந்த நேரத்தை தவிர மற்ற நல்ல நேரங்களை பார்த்து அதற்கான பணிகளை செய்ய வேண்டும். இது 15ஆம் தேதி நாளை பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நீங்கள் அதிகாலை 4:30லேருந்து 6 மணி வரை, காலை 7:30லேருந்து 8:30 வரை, காலை 10லேருந்து 11:30, 10:30லேருந்து 11:30, நண்பகல் 12லேருந்து 1 மணி வரை பொங்கல் வைக்க தவிர்க்க வேண்டிய ராகு காலம் மதியம் 1:30லேருந்து 3 மணி, யமகண்டம் காலையில் 9 மணிலேருந்து 10:30. இதை தவிர நீங்கள் இதை தவிர்க்க வேண்டிய நேரங்கள் அது பொங்கல் வைக்க நல்ல நேரம். இதை நீங்கள் பின்பற்றி உங்களுடைய எப்பொழுது பொங்கல் வைக்க உங்களுக்கு உகந்ததாக கருதப்படுதோ அதை நீங்கள் பொங்கல் வைக்கலாம். இதில் என்னை பொறுத்தவரைக்கும் நீங்கள் பொங்கல் வைக்கும் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் நல்லது. அல்லைன்னா காலையில் 7:30லேருந்து 8:30 குறிப்பிட்ட விடிய காலையில் வைத்து சூரிய பகவானை படிப்பது நல்லது. அப்படின்றனால இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்க முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இதேபோல் மீண்டும் தினந்தோறும் ஒரு தகவலை உங்களுடைய பார்வைக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். இதை உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவலில் சந்திக்கலாம். நன்றி.